டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் குழந்தை தொழிலாளர் முறையினால் ஏற்படும் விளைவுகள் அல்லது தாக்கங்கள் என்ற தலைப்பை பற்றி விவாதிக்கலாம் நண்பர்களே. அதாவது குழந்தை தொழிலாளர் முறையினால் ஏற்படுகிற விளைவுகள் அல்லது தாக்கங்கள், அதாவது கான்சிக்வன்ஸ் ஆஃப் அல்லது இம்பேக்ட் ஆஃப் சைல்டு லேபர், அதாவது குழந்தை தொழிலாளர் முறையினால் ஏற்படுகிற தாக்கங்கள் அல்லது விளைவுகள் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது நாம் சில நாட்களாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்காக பயன்படக்கூடிய வகையில் ஒருங்கிணைந்த தலைப்பாக பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதன் அடிப்படையில் நாம் கடைசியாக குழந்தை தொழிலாளர் என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பில் குழந்தை தொழிலாளர் முறையினால் ஏற்படுகிற தாக்கங்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது இம்பேக்ட் ஆஃப் சைல்டு லேபர். குழந்தை தொழிலாளர் முறையினால் ஏற்படுகிற விளைவுகள் அல்லது தாக்கங்கள் என்று பொருள்படும். இதை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே. முதலில் குழந்தை தொழிலாளர்கள் ஆபத்தான தொழிற்சாலைகளில் பணிபுரிவதால் உடலில் காயம் மற்றும் மனநலம் பாதிப்பு போன்ற உயிரிழப்பு போன்ற மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. சுகாதாரமற்ற இடங்களில் பணிபுரிவதால் ஆஸ்துமா, நுரையீரல் பாதிப்பு, தோல் மற்றும் கண் பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அடுத்து வறுமை அதிகரிக்கிறது. குழந்தைகளின் அடிப்படை கல்வியை இழப்பதால் எழுத்தறிவின்மை ஏற்படுகிறது. வருங்கால தலைமுறை பாதிக்கப்படுகிறது. மக்கள் தொகை பெருக்கம் அதிகரிக்கிறது. குறைவான ஊதியம், திறனற்ற வேலை போன்ற காரணங்களால் பொருளாதார வளர்ச்சியை தடுக்கிறது. குழந்தை தொழிலாளர் முறை தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை தடுக்கிறது. இளம் குற்றவாளிகள் அதிகரிக்கின்றனர். நாட்டில் உள்ள திட்டங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறது. இளம் வயதில் போதைக்கு அடிமையாதல் அதிகரிக்கிறது. குழந்தைகளில் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பங்கேற்பு தடுக்கப்பட்டு எதிர்காலமானது கேள்விக்குறியாகிறது. குழந்தைகளை துன்புறுத்துதல் அதிகரிக்கிறது. அதாவது குழந்தை தொழிலாளர் முறையினால் ஏற்படுகிற விளைவுகள் அல்லது தாக்கங்கள் என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. இது குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கேட்கக்கூடிய தலைப்பு. அதாவது விரிவான விடையளிக்கக்கூடிய வகையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் கேட்பார்கள் நண்பர்களே. தெரிந்து கொள்ளுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கு உண்டான தலைப்பு நண்பர்களே. அதாவது குழந்தை தொழிலாளர் முறையினால் ஏற்படும் தாக்கங்கள் அல்லது விளைவுகளை பற்றி எழுதுக அப்படி என்று கேட்பார்கள். 10 மதிப்பெண்களுக்கு கேட்கலாம் அல்லது 15 மதிப்பெண்களுக்கும் கேட்கலாம் நண்பர்களே. குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கிறது. அதாவது 10 மதிப்பெண்கள் கேள்வி, அடுத்து 15 மதிப்பெண்கள் கேள்விதான். 2 பிரிவாக தான் பிரித்து இருக்கிறார்கள். 30 மதிப்பெண் கேள்வியெல்லாம் மாற்றிவிட்டார்கள். 3 மதிப்பெண் கேள்வியும் மாற்றிவிட்டார்கள் நண்பர்களே. குரூப் 2 மெயின்ஸை பொறுத்தவரை 10 மதிப்பெண் கேள்வி, அதை விட்டால் 15 மதிப்பெண் கேள்வி. இந்த 2 பிரிவில் தான் உங்களுக்கு 300 மதிப்பெண்களுக்கான தேர்வு நடைபெறும். அதன் அடிப்படையில் இந்த தலைப்பானது ஏதேனும் ஒரு பிரிவில் கேட்கலாம். அதாவது 10 மதிப்பெண் பிரிவிலும் கேட்கலாம் அல்லது 15 மதிப்பெண் பிரிவிலும் கேட்கலாம். நீங்கள் எழுதக்கூடிய விவரங்களை வைத்து தான் அதற்கான மதிப்பெண்கள் வழங்குவார்கள் நண்பர்களே. அதில் இவ்வளவு வார்த்தைகள் என்று கொடுத்திருப்பார்கள். அதுக்கேற்றாற்போல் நீங்கள் அந்த தலைப்பை
விரிவாக எழுத வேண்டும். அதற்கு நம்முடைய வகுப்புகளை தொடர்ந்து கவனியுங்கள் நண்பர்களே. இதை வைத்து நீங்கள் சுயமாகவே எழுதிவிட முடியும். என்னென்ன கருத்துக்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து நீங்களாகவே இந்த கேட்கிற அளவுக்கு எழுதி முடிக்க முடியும். அதனால் திரும்பவும் சொல்லுகிறேன். குழந்தை தொழிலாளர் முறையில் ஏற்படும் விளைவுகள் அல்லது தாக்கங்கள். முதல் பாயிண்ட், குழந்தை தொழிலாளர்கள் ஆபத்தான தொழிற்சாலைகளில் பணிபுரிவதால் உடலில் காயம், மனநல பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு போன்ற மோசமான விளைவுகள் ஏற்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட், சுகாதாரமற்ற இடங்களில் பணிபுரிவதால் ஆஸ்துமா, நுரையீரல் பாதிப்பு, தோல் மற்றும் கண் பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அடுத்து மூணாவது பாயிண்ட், வறுமை அதிகரிக்கிறது. நான்காவது பாயிண்ட், குழந்தைகள் அடிப்படை கல்வியை இழப்பதால் எழுத்தறிவின்மை ஏற்படுகிறது. ஐந்தாவது பாயிண்ட், வருங்கால தலைமுறை பாதிக்கப்படுகிறது. அதற்கடுத்து ஆறாவது பாயிண்ட், மக்கள் தொகை பெருக்கம் அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட், குறைவான ஊதியம், திறனற்ற வேலை போன்ற காரணங்களால் பொருளாதார வளர்ச்சி தடுக்கிறது. அடுத்து, குழந்தை தொழிலாளர் முறை தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை தடுக்கிறது. இளம் குற்றவாளிகள் அதிகரிக்கின்றனர். அடுத்து, நாட்டில் உள்ள திட்டங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறது. அடுத்து, இளம் வயதில் போதைக்கு அடிமையாதல் அதிகரிக்கிறது. குழந்தைகளில் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பங்கேற்பு தடுக்கப்பட்டு எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. அதற்கடுத்து, குழந்தைகள் துன்புறுத்துதல் அதிகரிக்கிறது. இவ்வளவு பாயிண்ட்கள் இருக்கிறது நண்பர்களே. இதை உங்களுடைய சொந்த கருத்தில் புரிந்து கொண்டு தெளிவாக எழுதுங்கள். அதற்கடுத்த தலைப்பு, குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பதில் உள்ள சவால்கள் அல்லது சிக்கல்கள். இந்த வகுப்பில் குழந்தை தொழிலாளர்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் தாக்கங்கள் என்று பார்த்தோம். அடுத்த தலைப்பு, குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பதில் உள்ள சவால்கள் அல்லது சிக்கல்கள். சவால்கள் அல்லது சிக்கல்கள். சவால்கள் அல்லது குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பதில் உள்ள சவால்கள் அல்லது சிக்கல்கள் என்ற தலைப்பை பார்க்கலாம் நண்பர்களே. இந்த தலைப்பும் தேர்வுக்கு கேட்கக்கூடிய தலைப்பு தான். அதாவது மெயின்ஸ் தேர்வுக்கு நம்முடைய பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே தேர்வுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான தலைப்புகளை தேர்ந்தெடுத்து தான் நண்பர்களே நடைபெறுகிறது. எனவே இதுவும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது இந்த தலைப்பிற்குள் செல்லலாம். முதல் பாயிண்ட், குழந்தைகளின் வயது வரையறையில் காணப்படும் குறைபாடு. அதாவது குழந்தைகளினுடைய வயதை அடிப்படையாக கொண்டு இந்த சிக்கலானது இருக்கிறது. அதை வைத்து இதை எப்படி தடுப்பது என்பதில் சவால்கள் நிறைந்ததாக இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அதாவது குழந்தையினுடைய வயது வரையறையை பற்றி முதலில் சொல்லி இருக்கிறார்கள். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 14 வயது, அதாவது இந்தியாவினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குழந்தைகள் என்பவர் 14 வயது வரை இருக்கக்கூடியவர்களை குழந்தைகளாக வரையறுக்கிறது. அதற்கடுத்து ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லக்கூடியது 18 வயது வரை உள்ள குழந்தைகளை குழந்தைகளாக வரையறை செய்கிறது. அதற்கடுத்து இந்திய அரசு சட்டங்கள் இதுவும் 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகளாக வரையறை செய்கிறது நண்பர்களே. இந்த
வயது வித்தியாசத்தினால்தான் அதை தடுப்பதில் சவால்கள் அல்லது சிக்கல்கள் நிறைந்திருக்கிறதாக கூறுகிறார்கள். அதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 14 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகளாக கணக்கீடு செய்திருந்தார்கள். ஆனால் ஐக்கிய நாடு சபையானது 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகளாக வரையறை செய்கிறது. அதேபோல இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டமும் 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகளாக வரையறை செய்கிறது. இந்த முரண்பாடுகளால் குழந்தை தொழிலாளர் முறை தடுப்பதில் சில சிக்கல்கள் அல்லது சவால்கள் ஏற்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த முதல் பாயிண்ட் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது குழந்தைகளின் வயது வரையறையில் காணப்படுகிற குறைபாடுகள் இதற்கு ஒரு சவாலாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கடுத்து சமூக குழந்தை தொழிலாளர் முறையை ஏற்றுக்கொள்வது, அதாவது சமூகமானது குழந்தை தொழிலாளர் முறையை ஏற்றுக்கொள்வதால் அதை தடுப்பதில் சவால்கள் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து குழந்தை தொழிலாளர்களை பணி அமர்த்தியிருக்கும் தொழிற்சாலைகளை கண்டறிவதில் குறைபாடு. எந்த தொழிற்சாலைகளில் குழந்தைகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதில் பெரிய குறைபாடு இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து தொழிற்சாலைகள் ஒத்துழைப்பும் தருவதில்லை. அதாவது குழந்தை தொழிலாளர்களை மறைத்து கணக்கு காட்டுவார்கள். எங்களுடைய தொழிற்சாலையில் குழந்தை தொழிலாளர்கள் இல்லை என்று போலியாக தகவல் தருவார்கள். இப்படி சில சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அதற்கடுத்து அதிக குழந்தைகளை பெற்று குடும்ப வருமானத்தை அதிகரிக்கலாம் என்ற பெற்றோர்களின் தவறான எண்ணம். அதாவது அதிக குழந்தைகள் இருப்பதால் வறுமையின் காரணமாக அவர்கள் கட்டாயமாக வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதன் அடிப்படையிலும் இந்த குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பதில் சில பிரச்சனைகள் அல்லது சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அடுத்து அரசு கல்வி திட்டங்களுக்கு குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்வது. அதாவது இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு குறைவான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அது அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வழங்குவதற்கு போதுமானதாக இருக்காது. அதற்கடுத்து இலவச கல்வி அனைவருக்கும் கிடைக்காமை. அதுதான் ஏற்கனவே சொன்னது போல குடும்பங்களில் நிறைய குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பங்களில் சிலர் கட்டாயமாக வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவர்களால் கல்வி கற்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அதனால்தான் இலவச கல்வியானது அனைவருக்கும் கிடைக்காமல் இருக்கிறது. அடுத்து கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து அதிகரிக்கும் வறுமை. அதாவது ஏழை குடும்பங்களில் பெரும்பாலும் தொடர்ந்து இந்த வறுமை நிலையானது நீடித்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு நிலையான வருமானமோ போதிய அளவில் வருமானமோ வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அவர்கள் வறுமைக்கு மேல் வறுமை நிலையில்தான் இருப்பார்கள். அதற்கடுத்து வேகமாக அதிகரிக்கும் மக்கள் தொகை பெருக்கம். மக்கள் தொகை பெருக்கத்தினாலும் இந்த குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பதில் ஒரு சிக்கல் இருக்கும். ஏனென்றால் எல்லோருக்குமான வேலை என்பது சாத்தியமில்லை. எனவே கிடைக்கிற வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் இந்த குழந்தைகள் வேலைக்கு செல்வார்கள். அதற்கடுத்து அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது. அதாவது குழந்தைகளுக்கு தேவையான இலவச அரசின் திட்டங்களை குறித்து போதுமான அளவுக்கு மக்களிடம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. அடுத்து பெண் கல்வி தேவையில்லை என்ற சமூகத்தில் தொடர்ந்து நிலவும் மனப்பான்மை. அதாவது குடும்பத்தில் ஆண்கள் மட்டுமே கல்வி கற்க வேண்டும், பெண்களுக்கு கல்வி தேவையில்லை என்ற மூட பழக்க வழக்கங்கள் சமுதாயத்தில் தொடர்ந்து நிலவுகிற மனப்பான்மையும் இதற்கு ஒரு சவாலாக இருக்கிறது. சட்டங்களில் காணப்படும் குறைபாடுகள். அதாவது நாட்டினுடைய அரசியல் சட்டங்களில் உள்ள குறைபாடுகளும் இதற்கு காரணமாக இருக்கிறது.
அடையாள ஆவணங்கள் சரியாக இல்லாததால் குழந்தைகளின் வயதை கண்டறிவது கடினமாக உள்ளது. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள குழந்தை தொழிலாளர்களுக்கு சரியான ஆவணங்கள் இல்லாமல் இருந்திருக்கும். அதாவது இந்த யூனிக் ஐடென்டி கார்டு என்று சொல்லக்கூடிய ஆதார் அட்டை வருவதற்கு முன்பாக பெரும்பாலான குழந்தைகளுக்கு ஒரு நிலையான வரையறையுடன் கூடிய ஒரு சான்றிதழ் இல்லாமல் இருந்திருக்கும். அதை வைத்து அவர்களுடைய வயதை கண்டறிவது மிகவும் சிக்கலானதாக இருந்திருக்கிறது. அடுத்து குழந்தை தொழிலாளர் முறையினால் ஏற்படும் விளைவு பற்றிய ஆக்கப்பூர்வமான விழிப்புணர்வும் இல்லாமல் இருப்பது இதுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. அதாவது குழந்தை தொழிலாளர் முறையினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றிய சமூகத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதும் இதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல குழந்தை தொழிலாளர் முறையினால் ஏற்படும் விளைவுகள் அல்லது தாக்கங்கள் என்பதை பற்றி மக்களிடம் எடுத்து சொல்லவோ அதற்கான விழிப்புணர்வோ இல்லாமல் இருப்பது இந்த குழந்தை தொழிலாளர் முறையில் உள்ள ஒரு சிக்கல் அல்லது சவால்களாகும். இந்த விவரங்கள் அனைத்தும் குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பதில் உள்ள சவால்கள் அல்லது சிக்கல்கள் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது நண்பர்களே. இதுவும் மேற் சொன்னது போல குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் விரிந்து விடையளிக்கக்கூடிய வகையில், அதாவது டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய தேர்வில் 10 மார்க் பிரிவில் கேட்கலாம் அல்லது 15 மார்க் பிரிவில் கேட்கலாம் நண்பர்களே. வார்த்தைகளினுடைய எண்ணிக்கை பொறுத்துதான் இது மதிப்பெண்கள் மாறும். ஆனால் தலைப்பு ஒரே ஒரு தலைப்பு தான். குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பதில் உள்ள சவால்கள் அல்லது சிக்கல்கள் என்னென்ன என்று கேட்பார்கள். நீங்கள் இந்த பாயிண்டை நினைவில் வைத்துக்கொண்டு அதை விரிவுபடுத்தி கேட்கக்கூடிய வார்த்தை அளவுக்கு எழுதிவிடுங்கள் நண்பர்களே. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். அதாவது நாம் சென்ற தலைப்பை பார்த்தது போல குழந்தை தொழிலாளர் முறையினால் ஏற்படும் விளைவுகள் அல்லது தாக்கங்கள் அது மிக மிக முக்கியமான தலைப்பு நண்பர்களே. அதற்கடுத்து குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பதில் உள்ள சவால்கள் அல்லது சிக்கல்கள், இதுவும் மிக மிக முக்கியமானது. இந்த 2 தலைப்புகளும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. எனவே இந்த 2 தலைப்புகளும் நிதானமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய புரிதலுக்கேற்ப இதை விரிவுபடுத்தி எழுதுவதற்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் 10 மதிப்பெண்கள் அல்லது 15 மதிப்பெண் கேள்வியாக கேட்கலாம். அவர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் எழுதுவதற்கு தயாராக இருங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து முக்கியமாக இந்த குரூப் 2A மெயின்ஸ் தேர்விலும் சில வாக்கியங்களை கொடுத்து கேட்பார்கள் நண்பர்களே. அதாவது குரூப் 2A மெயின்ஸ் தேர்விலும் இதிலிருந்து ஏதேனும் சில வாக்கியங்களை கொடுத்து கேட்பார்கள். உதாரணத்திற்கு, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பானது எத்தனை வயது வரை உள்ள குழந்தைகளை, அதாவது உள்ளவர்களை குழந்தைகளாக வரையறை செய்கிறது என்று கேட்பார்கள். 14 வயது வரை உள்ள குழந்தைகளை குழந்தைகளாக வரையறை செய்கிறது. அதற்கடுத்து, ஐக்கிய நாடு சபையானது 18 வயது வரை உள்ள குழந்தைகளை குழந்தை தொழிலாளர்களாக, அதாவது குழந்தைகளாக வரையறை செய்கிறது. அதே போல இந்திய அரசு சட்டமும் 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகளாக வரையறை செய்கிறது என்று இந்த 3 வாக்கியங்களும் கொடுத்து எது எது சரி எது தவறு என்று கேட்பார்கள். எனவே 2A மெயின்ஸ் தேர்வுக்கும் இதிலிருந்து சில கேள்விகள் வரலாம் நண்பர்களே. அதற்கும் தயாராக இருங்கள். இது போன்ற முக்கியமான சில விவரங்களை கொடுத்து மேற்கண்ட கூற்றுகளில் எது சரி எது தவறு என்று கேட்பார்கள். அதற்கேற்றார் போலும் நீங்கள் தயாரிப்பை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் 2 தேர்வுக்கும் இது பதிலளிக்க முடியும். அதற்கடுத்து இந்த வகுப்பு இதோடு முடித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. ஏனென்றால் இது இரண்டும் ஒரே மாதிரியான தலைப்பை கொண்டது. அடுத்த வகுப்பில் அடுத்து ஒரு தலைப்பை பற்றி பார்க்கலாம். நம்முடைய
பயிற்சி வகுப்பில் பார்க்கக்கூடிய தலைப்புகள் அனைத்தும் மிக மிக முக்கியமானதாக இருக்கும் நண்பர்களே. தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான். எனவே நம்முடைய சேனலை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். முக்கியமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நான் பதிவேற்றம் செய்தவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். நீங்கள் எப்போது வரும் என்று காத்திருக்க தேவையில்லை. எங்கும் தேடியும் அலைய தேவையில்லை. உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்த்து பயன்பெறலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. இதோடு இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். அடுத்து ஒரு முக்கியமான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.